நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் இப்போது தியானிக்கப் போவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7வது வசனம். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆங்கில வேதாகமத்தின் ஒரு மொழிபெயர்ப்பான த மெசேஜ் பைபிள் என்பது சொல்கிறது, ஜீசஸ் கால்டு லவுட்லி, ஃபாதர், ஐ பிளேஸ் மை லைஃப் இன் யுவர் ஹேண்ட்ஸ், ஐ பிளேஸ் மை லைஃப் இன் யுவர் ஹேண்ட்ஸ், தென் ஹீ பிரெத் இஸ் லாஸ்ட். எதற்காகெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசினார்? அவற்றில் நாம் எதையெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைவேற்றி வருகிறோம் என தியானிக்கப் போகிறோம். முதலாவது, வேத வாக்கியங்கள் நிறைவேற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சிலுவையில் பேசினார். சங்கீதம் 31:5 சொல்கிறது, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போ வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சிலுவையில் பேசினார். இரண்டாவது, பிதாவாகிய தேவன் பேரில் அவருக்குள்ள முழு விசுவாசமும் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பாடு வந்தாலும் அதிலிருந்து நான் விலக மாட்டேன் என்பதை நிரூபிக்க, தன்னுடைய விசுவாசத்தை நிரூபித்து காட்ட இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சிலுவையில் பேசினார். தன்னுடைய விசுவாசத்தை அசைக்க முடியாது, நான் என் பிதாவை முழுமையாக விசுவாசிக்கிறேன் என்பதை நிலைநிறுத்த இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினார். முதலாவது, வேத வாக்கியம் நிறைவேற தன்னுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்த. மூன்றாவது, பிதாவாகிய தேவன் எதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு தனக்கு குறித்த பணியை தான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷத்தில் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய உயிரை மீண்டும் அவரிடமே கொண்டு ஒப்படைக்கிறார். ஒரு சந்தோஷத்தில் ஒப்படைக்கும் விதமாக, நீங்கள் தந்த பணி எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்போ உங்கள்கிட்ட வாரேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நான்காவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் விசுவாசிகளாய் நமக்கு மரணம் வந்தால் கூட நாம் அதை எவ்வாறு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நம்பிக்கையோடு என்ற முன் உதாரணத்தை நமக்கு தந்தவாறு அவர் இந்த வசனத்தை பேசினார். முதலாவது, வேத வாக்கியங்கள் நிறைவேற. ரெண்டாவது, விசுவாசத்தை நிலைநிறுத்த. மூன்றாவது, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் நிறைவேற்றி விட்டேன் என்ற சந்தோஷத்தில். நான்காவது, மரணத்தையும் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அதற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்துக்காட்ட இந்த வார்த்தையை பேசினார். ஐந்தாவதாக, ஜீவனை இழப்பது இல்லை உயிர் போவது என்பது சோகமாக இருப்பதற்கோ அழுவதற்கோ ஒரு நிகழ்வால் அல்ல. நான் என் தேவனோடு நித்தியமாய் வாழ்வதற்கு, பரதீசிற்கு, பரலோகத்திற்கு, நித்திய ஜீவனை பெறுவதற்காக நான் போகிறேன் என்ற சந்தோஷம், இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும் என்ற செய்தியை தெரிவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசினார். நான் இங்கே முடிச்சிட்டேன், இந்த லைஃப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கேன், அடுத்த லைஃபுக்கு நான் வர்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வார்த்தையை பேசினார். மற்றும் 5 காரியங்கள். முதலாவது, வேத வாசனம் நிறைவேறத்தக்கதாக. ரெண்டாவது, விசுவாசத்தை நிலைநிறுத்த. மூன்றாவது, பணியை நிறைவு செய்து அதை ஒப்படைக்க. நான்காவது, மரணத்தையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன், கர்த்தருக்காக வாழ்ந்து முடித்தேன், இந்த மரணத்தை என்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நான்காவது, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்தியமாக அவரோடு வாழப்போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் மரணத்தருவாயிலும் அவரிடம் ஒப்படைக்க முடியும் என்கிற காரணத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசினார் என எடுத்துக்கொள்வோம். அப்போது இதிலிருந்து நமக்கு வரும் கேள்விகள். முதலாவது, வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றுகிறோமா? வேத வசனங்களை தேவன் மகிமைப்படும்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? வேதவசனங்களை படிக்கிறோமா? முதலாவது கேள்வி. இரண்டாவது,
நாம் வாழும் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நாம் தேவன் மீது வைத்திருக்கும் விசுவாசம் அசைக்க முடியாததாக ஆணித்தரமாக இருக்கிறதா? ஒரு கடுகளவு கூட என் விசுவாசத்தை அசைக்க முடியாது. நான் என்ன வந்தாலும் யாரை தான் நம்புவேன்? என் தேவனை தான் நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் ஒரு நிலையாக உள்ளதா? அல்லது இங்கு பாதி அங்கு பாதி அப்படின்னு ஒவ்வொரு இடத்திற்கும் கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் வைத்து நாம் விசுவாசத்தில் ஒரு அலையை போல ஆடிக்கொண்டு இருக்கிறோமோ? நிலையற்றவர்களாக இன்னும் கீழே வந்தோம்னா அவ்விசுவாசிகளாக இருந்து கொண்டிருக்கிறோமோ? மூன்றாவது, தேவன் நம்மை இந்த உலகத்தில் படைத்ததின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று தேவன் நம்மை படைத்து வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அப்போ நாம் அவருக்கு சீஷனாக அவரை பின்பற்றி அவர் என்னை இந்த உலகத்தில் எதற்காக படைத்தாரோ அந்த பணியை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா? ஐந்தாவதாக, மரண தருவாயிலும் நான் நித்திய வாழ்வு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றும் கர்த்தாவுடன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷ உணர்வோடு, தப்புனி நீர் எனக்கு அந்த பணி எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், இப்போ சந்தோஷமாக உங்கள்கிட்ட வரப்போகிறேன் அப்படின்னு மரண தருவாயிலும் நம்முடைய கடைசி நிமிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்து அவரிடம் ஒப்படைக்கும் அளவுக்கு நம்முடைய உறவு, தேவனுக்கும் நமக்குள்ள உறவு மிக நெருக்கமாக இருக்கிறதா? 5 கேள்விகள். ஜெபிப்போமா? நம்மை நாமே ஒரு நிமிடம் தியானித்து கண்களை மூடி, தகப்பனே, நான் உம்முடைய வேதவசங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி வருகிறேனா? விசுவாசத்தில் அசைக்க முடியாதவனாக இருக்கிறேனா? விசுவாச வீரனாக இருக்கிறேனா? எனக்கு உணர்த்துங்கப்பா. நீர் எனக்கு தந்த பணிகளை நான் செவ்வனே நிறைவேற்றி வருகிறேனா? உமக்கு சாட்சியாக ஜீவிக்கிறேனா? கேட்டு பாருங்கள், உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். சீஷத்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மரண தருவாயிலும் என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக உம்மிடம் ஒப்படைக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அந்த அளவுக்கு உமக்கும் எனக்கும் உள்ள உறவு நெருக்கமாக இருக்கிறதா? நான் என்றும் கர்த்தாவுடன் வாழப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள் இருக்கிறதா? நம்முடைய வாழ்வை அவருடைய கையில் ஒப்படைத்திருக்கிறோமா? நாவை உம்முடைய ஒப்படைக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து உதாரணமாக சொல்லியிருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையை கடவுளிடம் ஒப்படைத்திருக்கிறோமா? அல்லது சுயமாக சுய இச்சையில் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோமா? இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலின் மூலமாக நீர் எங்களுக்கு தந்த மன்னிப்பிற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. நீங்கள் எங்களுக்கு பரதீசின் வாழ்வை தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு உம்மோடு ஒப்புரவாக்கினதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீர் எங்களை கைவிடாமல் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிகாட்டி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் மேல் தாகமாக இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக, எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக, எங்கள் மேல் தாகமாக இருக்கிறது என்னுடைய பிள்ளை என்று எங்கள் மேல் தாகமாக இருக்கிறீரே, எங்கள் மேல் நினைவாக இருக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. எங்கள் விசுவாச ஓட்டத்தை வெற்றிகரமாக மாற்றி எல்லா பாடுகளையும், எந்த துன்பங்கள் வந்தாலும் என்னுடைய பாடு மரணத்தின் மூலமாக உன்னுடைய பாடுகள் எல்லாம் முடிந்து விட்டன என்று எங்களுக்கு ஒரு வெற்றியின் நிச்சயத்தை, விடுதலையின் நிச்சயத்தை நீர் தந்திருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. நீர் தந்த பணிகளை எங்கள் வாழ்க்கையில் உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்ந்து கடைசி மரணத்தையும் கூட உம்மிடம் ஒப்படைத்து நித்திய ஜீவனை பெறுவேன், நித்திய ஜீவனை என் தேவன் எனக்கு தருவார், நித்தியமாக அவரோடு வாழ்வேன் இன்று நான் என்னுடைய மரணத்தை உம்மிடம் ஒப்படைக்கும் அளவுக்கு நீர் எனக்கு கிருபை பாராட்டி வருகிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் கூட நாங்கள் தியானித்து வருகிறோம். எங்களோடு பேசும், எங்களை உணர்த்தும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.